எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மெக்டொனால்ட்ஸ் ஒரு பர்கர் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் கதைகள்ல பார்க்க போறது மெக்டொனால்ட்ஸ பத்தி தான். பர்கர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் இப்ப வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சாம்பார் சாதம், பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த நம்மள இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வச்சு நம்மளோட ஃபுட் கல்ச்சரே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். இது உலகம் முழுசுல நடந்த ஒண்ணா இருந்தாலும் 1940ஸ்லயே மெனுவை செலக்ட் பண்றது, ரெடி டு ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு அந்த டைம்ல உள்ள மாடர்ன் டெக்னாலஜிஸை வச்சு குவாலிட்டியான ஹாம்பர்கர்ஸ் கொடுத்தாங்க கலிபோர்னியாவை சேர்ந்த ரிச்சர்ட் அண்ட் மோரிஸ் மெக்டொனால்ட் பிரதர்ஸ். ரொம்ப சின்ன அளவுல ஸ்டார்ட் பண்ண டிரைவ் இன் ஹாம்பர்கர் ரெஸ்டாரண்ட் தான் இன்னைக்கு வேர்ல்டையே திரும்பி பார்க்க வைக்கிற மெக்டொனால்ட்ஸா மாறி இருக்குது. அந்த கண்ட்ரியில இருக்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிச்சு. எதிர்பார்த்ததை விட மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. 1948ல அவங்களோட மெனு அப்புறம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் மெத்தடை மாத்துறாங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல ஆரம்பிச்ச அவங்க 6 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற அளவுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே மாடஸ்டான மெனு, சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் அப்படின்னு மக்கள் விரும்புற மாதிரி அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிரவுட் அதிகமா வர்றதுனால இன்னொரு மில்க் ஷேக் மிஷின் வாங்கணும்னு யோசிச்ச மெக்டொனால்ட் பிரதர்ஸ் அவங்க அந்த மில்க் ஷேக் மிஷினை வாங்க நினைச்ச ஒரு பேர் தான் ரே காக், த ரியல் ஹீரோ ஆஃப் மெக்டொனால்ட்ஸ். சம்பந்தமே இல்லாம இந்த கதையில நுழைஞ்ச ரே காக் யாரு? செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா ரெட் கிராஸ்ல ஒர்க் பண்ணவரு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மில்க் ஷேக் மிஷினை அமெரிக்கா ஃபுல்லா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். ரே காக் அவரோட என்டையர் லைஃப் ஃபுல்லாவே அமெரிக்கால உள்ள ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் அங்க அவரோட மில்க் ஷேக் மிஷின்ஸை விற்கிறது தான். அவர் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லி வித்தாரு அப்படின்னா, 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டாம், அந்த மிஷின் ஒரே நேரத்துல 8 மில்க் ஷேக் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் வித்தாரு. ஆனா அந்த டைம்ல இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஃபுட்டை வாங்குறது ஒரு ஸ்டைலாவே இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்லயும் இருந்துச்சு. அதனால அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ற மிஷின் தேவைப்படல. ஃபுட்டை அவங்க ஒரு டைம் கேம்னு நினைக்கவே இல்லை. ஆனா அந்த டைம்லயே 8க்கும் மேல மில்க் ஷேக் ரெடி பண்ற மிஷினை ஆர்டர் பண்ண மெக்டொனால்ட்ஸ் எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க வந்தாரு ரே. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு மிஷின் தேவைப்படுதுன்னு ஆச்சரியமா பார்த்தாரு. 1954ல ரே காக் ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாரு. அந்த கியூல நின்று மக்கள் வாங்குறத பார்த்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவங்களோட கிளென்லினஸ், சிம்பிளிசிட்டி, ரீசனபிள் பிரைஸ்ல அவங்க கொடுத்தது, அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைம், அவங்க ஃபுட்டை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம, இதெல்லாம் பார்க்கும் போது அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ற பர்கர் ஜாயிண்ட்ல குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு கம்மியா வெயிட் பண்ணாங்க. அங்க கியூவும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டு பாக்குறாரு. அதோட டேஸ்ட்டுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ரே காக் மெக்டொனால்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸை மீட் பண்றாரு. அவரை ஹை ஸ்பீட் பர்கர் சப்ளை செயினுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஃபாஸ்டாவும் ரொம்பவே டேஸ்டாவும் ரெடி பண்ற ஹாம்பர்கர் கிச்சனுக்கு தான். எல்லா பர்கரும் ஒரே ஃபிளேவர், ஒரே டேஸ்ட். அவங்க ப்ராசஸும் ரொம்ப எஃபிஷியன்டாவும் ஸ்டாண்டர்டாவும் இருந்துச்சு. ரேக்கு இதுதான் ஃபுட் ரெவல்யூஷன் அப்படின்னே தோணுச்சு. அங்க இருந்துதான் மெக்டொனால்ட்ஸ்க்கு ஒரு அமேசிங் ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. இதோட ரிசல்ட்டா $13 மில்லியன் ரியல் எஸ்டேட் எம்பையர் உருவாகுது. ஒரிஜினல் மெக்டொனால்ட் பிரதர்ஸ் ஆன டிக் அண்ட் மேக்ட இருந்து ரெஸ்டாரண்ட் செயின் ஓபன் பண்ண பெர்மிஷன் வாங்குறாரு. அவங்களுக்கு அதுல 0.5% சேல்ஸ்ல அவங்க தர்றதாகவும் சொல்லியிருந்தாரு. 5 இயர்ஸ்ல 228 ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணாரு, அதுவும் டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸ்ல. அப்புறம் சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக ரொனால்ட் அப்படின்ற கிளவுனை உருவாக்கி மெக்டொனால்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல யூஸும் பண்ணிக்கிறாரு. 1960ஸ்ல அந்த ரெஸ்டாரண்ட் $56 மில்லியன் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றாங்க. ஆனாலும் கார் கையை விட்டு போற அந்த 0.5% அவருக்கு அதிருப்தியை தந்துச்சு. அதனால மெக்டி பிரதர்ஸ்ல இருந்து அவங்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் அவங்க நேம் ரைட்ஸையும் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த எண்ணம் தான் இவங்களுக்குள்ள ஒரு ஈகோவா உருவாகிறதுக்கு காரணம். 2.7 மில்லியன்ல ஆரம்பிச்சு 14 மில்லியன்ஸ்க்கு மொத்த பிரான்ச்சைஸையும் வாங்குறாரு. ஆனா ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட்ஸை கடைசி வர மெக்டி பிரதர்ஸ் தரல. பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி அந்த ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட்டை மட்டும் ரீநேம் பண்ணிட்டாங்க. இன்ன வர ரே தான் மெக்டியோட ஓனர்னு எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண ரெஸ்டாரண்டா இருந்தது வேர்ல்டு ஃபுல்லா தெரிய வந்ததுக்கு காரணம் ரேயா இருந்தாலும், நாங்க இல்லாம ரே இல்ல அப்படின்னு மெக்டொனால்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டும் இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் ஸ்டோரி போயிட்டு இருந்தாலும் மெக்டொனால்ட்ஸ் கமர்ஷியலா ப்ராஃபிட் எதுவுமே வரல. ரேக்கு ரொம்ப பெருசா ஏர்னிங்ஸும் வரல. எல்லாத்துக்கும் மேல சில டாலர் செலவாகிற பர்கர்ஸ்ல இருந்து எவ்வளவுதான் மணி ஏர்ன் பண்ண முடியும்? ரே ரொம்ப பெரிய கடன்ல இருந்தாரு. ஆனா மெக்டொனால்ட்ஸோட நம்பர்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சோ அவங்களோட வீட்டை அடமானம் வைக்கிற அளவுக்கு போகிறாரு.
அப்பதான் அவர் ஒரு லாயரை பாக்குறாரு. அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லாயர் ரே கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ரே நீங்க ரியல் பிசினஸ புரிஞ்சுக்கல. நீங்க பர்கர் சேல்ஸ் பண்ற பிசினஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன பிசினஸ் பண்றேன் அப்படின்னு லாயர்கிட்ட கேட்டவரு, நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இமீடியட்டா மெக்டொனால்ட்ஸ ரியல் எஸ்டேட் கம்பெனியா ஃபார்ம் பண்றாங்க. அங்க லேண்ட் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லேண்ட்ல மெக்டொனால்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்க பிரான்சைஸ்க்கும் லீஸுக்கு கொடுக்குறாங்க. $53 மில்லியன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் உருவாக இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மெக்டொனால்ட்ஸுக்கு அதிக ப்ராஃபிட் வர்றதுக்கு ரீசன் மெயினா என்ன அப்படின்னா, அது எல்லாமே அவங்களோட ஓன் பில்டிங் அண்ட் ஓன் லேண்ட். அந்த ஓனர் எல்லாமே மெக்டொனால்ட்ஸ்க்கு ரெண்ட் கொடுத்துட்டும் இருந்தாங்க. லீஸ் ஓனர்கிட்ட 20% ரெண்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸும் பண்ணாங்க. மெக்டொனால்ட்ஸ லீஸ் அக்ரிமெண்ட்ல என்ன பிராண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல அவுட்லெட் பண்றவங்களுக்கு அவங்க மார்க்அப்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் லீஸ் மார்க்அப் அப்புறம் 5% ஆஃப் சேல் கொடுக்கறதுனால மெக்டொனால்ட்ஸ் அன்பீட்டபிள் ஆகிடுச்சு. செயினும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. மெக்டொனால்ட்ஸ் பிசினஸும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. டொமஸ்டிக்காவும் இன்டர்நேஷனலாவும் 10,000 அவுட்லெட்ஸ் 1998ல இருந்துச்சு. 21st செஞ்சுரியில 100க்கும் மேல உள்ள கண்ட்ரீஸ்ல 35,000 இருந்துச்சு. ஒவ்வொரு 5 ஹார்ஸ்க்கும் மெக்டொனால்ட்ஸ் ஓபன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஆம்புலன்ஸ் ஓட்டி மில்க் ஷேக் மிஷினை சேல்ஸ் பண்ணி 2 பிரதர்ஸோட சேர்ந்து பர்கர் பிசினஸ துவங்கி அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி பர்கர் ஷாப்போட இடத்த சொந்தமாக்கிக்கிட்ட ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட ஓனரான ரே காக்குக்கு அப்போ அவரோட வயசு 53. இப்போ மெக்டொனால்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ 191 மில்லியன். மெக்டொனால்ட்ஸ் கம்பெனிட்ட இருந்து இல்ல ரே கார்க்ட இருந்து நான் சொன்ன இந்த ஸ்டோரி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட லெசன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த சுவாரஸ்யமான ஸ்டார்ட் அப் கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் அப் கதைகள் வித் மீ பிரின்சி.